இப்போ எங்கே இருக்கேன் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒசூரை தாண்டி ஊருக்கு போயிட்டுருக்கேன் நான். ஸோ ஒசூரை தாண்டி போயிட்டுருக்கேன், சரிங்களா? ஒசூரை தாண்டி போயிட்டுருக்கேன். ஸோ ஹைவேல் தான் பயணித்து கொண்டு இருக்கிறோம். இப்போ எதில் போயிட்டுருக்கேன் நண்பான்னு பார்த்தா பார்த்தீங்களா, நம்மளோட ஒயிட் பேவி இதுதாங்க. இதில் தான் நம்ம பயணம் செய்து கொண்டு உள்ளோம். அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இப்போ எங்கே இருக்கேன் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒசூரை தாண்டி ஊருக்கு போயிட்டுருக்கேன் நான். ஸோ ஒசூரை தாண்டி போயிட்டுருக்கேன், சரிங்களா? ஒசூரை தாண்டி போயிட்டுருக்கேன். ஸோ ஹைவேல் தான் பயணித்து கொண்டு இருக்கிறோம். இப்போ எதில் போயிட்டுருக்கேன் நண்பான்னு பார்த்தா பார்த்தீங்களா, நம்மளோட ஒயிட் பேவி இதுதாங்க. இதில் தான் நம்ம பயணம் செய்து கொண்டு உள்ளோம். கண்டிப்பாக நம்ம பயணம் பிடித்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த அதிகாலை பயணம் ஒரு சிறப்பான பயணமாக இருக்குன்னு சொல்லி கிளம்பியிருக்கேன். வாங்க அப்படியே முன்னாடி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஆனால் வண்டிகள்லாம் டிராஃபிக்கெல்லாம் போயிட்டு தான் இருக்குது, ஓரளவுக்கு இருக்குது டிராஃபிக்கு, சரிங்களா? பகலை விட ஒரு 10% கம்மி, 10% இருக்குது. ஆமாம், அதை தான் பார்க்குறோம் நம்ம பதிவில். சரி, அப்படியே ஒரு பதிவு போடலாம்னு சொல்லி தான் அந்த வெடிய காத்தால் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 5:15 மணி ஆகுது இன்றைக்கி. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா விவசாயக்கிழமை இன்றைக்கி. ஆமாங்க, நான் ஏதோ ஊருக்கு போயிட்டாலான்னு கிளம்பியிருக்கேன். ஊரில் வந்து ஒரு திருவிழா ஒன்று, ஸோ எங்கள் மாமா ஊரில், அதுக்காக கிளம்பியிருக்கேன். இதே மாதிரி பதிவு போன வருஷத்தில் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வருஷமும் அதே பதிவு தான் தொடரும், சரிங்களா? கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன். நான் திருவிழா பதிவு காட்டுறேன். இப்போ நம்ம ஹைவேயில் போகக்கூடிய பதிவும் பார்க்கலாம். நாய்கள் பற்றியா துரத்துது, கொஞ்சம் உஷாராக இருக்கணும் இந்த மாதிரி வண்டியில் போகும்போது. ஒரு சில ஏரியாவில் நாய்ங்களாம் துரத்தும், ரோட்டில் இருக்கிற நாய்ங்களாம். அதுங்களுக்கு ஒரு சில டூ வீலர்லாம் கரெக்டாக பிடிக்காது. ஸோ அதுக்காக கொஞ்சம் உஷாராக போகணும். நாய் முடுக்கும்போது வந்து நம்ம சடனாக ஸ்லோ பண்ணோம்னா அமைதியாகிடும். நம்ம இன்னும் கொஞ்சம் ரேஸ் பண்ணோம்னாக்கா நம்ம பின்னாடியே ஓடி வராது. ஆமாம், அந்த மாதிரி நாய்ங்களோட குணமே அதுதான், குணாதிசயம், அனிமல். ஆமாம், அதை தான் போயிட்டுருக்கோம். அப்போ நம்ம வாங்க அப்படியே நான் அந்த காட்சி தான் பார்த்துட்ருக்கோம். விடைய காத்தால் நல்லா ஒரு அருமையான ஒரு சில்னஸான ஒரு கிளைமேட்டில் போயிட்டுருக்கோம். வெயில் இல்லாமல் ஒரு கிளைமேட்டில் போயிட்டுருக்கோம். அருமையாக இருக்குது காலை பயணம். இந்த காலை பயணம் உங்களுக்கு பிடிக்குன்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலுக்கு நம்ம பதிவுக்கு ஒரு லைக் கொடுங்க, மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். எல்லா காலையில் ஒரு வைபாக எந்திருக்கக்கூடிய டைம் இருக்கும். ஸோ வேலைக்கு போயிருப்பீங்க, போகிறவங்க போயிருப்பீங்க. ஓகே நண்பர்களே, உங்களை டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. ஓகே, மீண்டும் அடுத்த பதிவு சந்திக்கலாம். வாங்க, நான் இப்போ தான் ஒரு டீயை சாப்பிட்டேன். நான் ஏற்கனவே வீட்டில் பார்த்தீங்கன்னா மணி ஒரு 3:30 மணிக்கு கிளம்புனேன். ஸோ இப்போ மணி 5:15 கிட்ட ஆகிட்டுருக்கு. அப்படியே போய்ட்டுருக்கேன். வாங்க பார்ப்போம். ஓகே நண்பர்களே, நம்ம பதிவு பிடித்த லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவு சந்திக்க வரை உங்களோட விடைபெறுவது உங்கள் நண்பன் 9468. மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.